பொதுவாகவே ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அப்போது அந்த கடைநிலை தொண்டர்கள் இருந்து தலைவர்கள் வரைக்குமே ஓட்டுக்கு பணம் கொடுக்குவதாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கட் அவுட் அடித்து பேனர் அடித்து அதை தேர்தல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பிரம்மாண்டமாக மாநாடுகள் நடத்துகிறதா இருக்கட்டும், பெரிய பேரணிகள் நடத்துகிறதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட பணம் இருக்கும். இதுக்காக எலெக்ஷன் கமிஷனுமே இவ்வளோ பணம் தான் செலவு பண்ணணும், இவ்வளோ தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்லாம் வரையறுத்து வச்சுருப்பாங்க. ஆனாலும் இவ்வளோ பணங்கள் வெளியில் போகும்போது மக்கள் மனதில் இருக்க ஒரு மிகப்பெரிய கூறலாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து எவ்வளோ காசு வருது, இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, கேட்குற இடத்துல கொடுக்குறாங்க, எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ தான் கொடுக்கணுன்றாங்க, ஆனால் இந்த காசு மட்டும் எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கும். இந்த கேள்வி எங்களுக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதாவது இந்த எலெக்ஷன் பாண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இந்த திட்டத்தை முதல்ல மத்திய பாஜக அரசு தான் கொண்டு வந்தாங்க 2018 தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். இது என்னன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கான வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைமொழியாக வச்சு தான் இது வெளியிட்டார். ஆனால் இந்த திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சிக்கு 2000 ரூபாய்க்கு மேலே ஒருத்தவங்க நன்கொடை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களுடைய விவரங்களை வருமான வரித்துறைக்கு சம்மந்தப்பட்ட கட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் ரூல். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி அவங்களுடைய லாபத்திலிருந்து 7.5% வரையிலுமே நன்கொடையாக கொடுக்கலாம் அப்படின்னு ரூல் இருக்குது. ஆனாலும் அப்படியே கொடுத்தாலும் அதையும் அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 2 ரூல். இப்போது இந்த 2 ரூல் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மணி ஃப்ளோ சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும். ஸோ எலெக்ஷன் கமிஷனோட டிமாண்டு அப்புறம் மணி ஃப்ளோ இருக்குது அப்படின்னா எந்த கட்சி ஓட்டில் ஜெயிக்கும் அப்படிங்கிற அடிப்படையாக ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் அதே மாதிரி இதை லீகல் சிஸ்டமாக கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 2018 கொண்டு வந்த இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற அந்த திட்டம். இந்த திட்டத்தில் என்னன்னா, யாரு எவ்வளவு பணம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த வெளிப்படை தன்மை இருக்காது, அதை ஒரு இருட்டடிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி இது கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ரகசியமாக நிதி வழங்குறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்ற விமர்சனம் அப்போ இருந்தே வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் பத்திர திட்டத்தின் மூலமாக ஒரு தனிநபரோ ஒரு நிறுவனமோ பணத்தை வங்கி மூலம் தேர்தல் பத்திரமா வாங்கி அதை அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம். பின்னாடி அந்த தேர்தல் பத்திரங்களை அந்த அரசியல் கட்சிகள் அதை நிதியாக மாற்றிக்கலாம். ஆனால் யார் நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரகசியமாகவே வைக்கப்படும் அப்படிங்கிறதான் இங்கே கேள்விக்குறியான ஒரு விஷயமே. மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி யார் பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அறியறதுக்கு இந்த சட்டத்திலிருந்து இதுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது விதிவிலக்காக இருந்ததுனால தான் இதை நிறைய பேர் எதிர்த்தாங்க. இதன் அடிப்படையில் ஒருத்தவங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க்கில் ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதில் கேள்வியில் வந்த பதிவு என்னன்னா, 26,939 தேர்தல் பத்திரங்கள் மூலமாக சுமார் 15,922 கோடி ரூபாய் நிதியானது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்குதா எஸ்பிஐ வங்கிட்டு இருந்து இந்த தகவலை பெற்றிருக்காங்க. இது ஒரு மலைக்க வைக்கிற விஷயம். இவ்வளோ பணங்கள் உள்ளே வந்திருக்கா அப்படின்னு. அதுலேயுமே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் பெரும்பாலான பணங்கள் எதுனா பிஜேபி கட்சிக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். இதில் யார் நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மறைக்கப்படுது அப்படிங்கிற அந்த இதனால தான் இந்த தேர்தல் பத்திரத்துக்கான பிரச்சனை உச்சநீதிமன்றத்துக்கு நிறைய மனுக்கள் போச்சு. இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிற சந்திரசூட் தலைமையில் 5 பேர் கொண்ட அந்த நீதிபதிகள் அமர்வு போன வருஷம் அக்டோபர் 31 இதோடைய விசாரணையை ஆரம்பித்தாங்க. தொடர்ச்சியாக இதோட நிறைய விசாரணை அப்புறம் வாய்தாதுன்னு போயிட்டு இருக்கும்போது இதில் பிஜேபி அரசுலேருந்து ஒன்று சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இதில் யார் நிதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அறிந்து கொள்றதுக்கு ஒரு சிவிலியன், அதாவது ஒரு குடிமக்களுக்கு இதில் உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக இதோட தீர்ப்பு நவம்பர் 2 அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தது. ஆனால் தற்காலிகமாக அந்த தீர்ப்பை ஒத்தி வச்சாங்க. அதோடைய தீர்ப்பு தான் இங்கே ரிலீஸ் ஆச்சு. அதில் முக்கியமாக சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அரசியல் அமைப்புக்கே முரணானது அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் பத்திரத்தோட அமைப்பை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. மேலும் இந்த தேர்தல் பத்திர திட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியலமைப்பு பிரிவு 19/1/A அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மீறுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி இந்த தேர்தல் பத்திர திட்டம் ஒன்றும் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கான வழியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கருப்பு பணத்தை ஒழிக்கினா அந்த மின்னணு பரிமாற்றம் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்புறம் தேர்தல் அறக்கட்டளை மூலமும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமாக ஒன்று சொல்ல வருதுன்னா,
ஒரு தனி குடிமகனுக்கு அரசியலில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை உரிமை இல்லைன்னா அப்படி எதுக்கு அந்த ஒரு திட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது என்னன்னா கரப்ஷனுக்கும் அதே மாதிரி மணி லாண்டரிங்க்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே டோட்டலாக முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த எலெக்ஷன் பாண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம். இதில் என்ன ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த எலெக்ஷன் பாண்டை எந்த வங்கி, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், அந்த பேங்க்ல கொடுத்துருக்கிறத இனிமேல் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இப்போ அந்த பத்திரங்கள்லாம் அந்த கட்சிகளோடைய விவரம் இருக்கு இல்லையா, இதுவரையிலும் சேல் பண்ணி எவ்வளவு எலெக்ஷன் பாண்டு அவங்க வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ அதுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஹோல் டீட்டெயிலுமே மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த ஸ்டேட் பேங்க் ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதை மார்ச் 11ஆம் தேதிக்குள்ள ஆன்லைன்லையும் அப்டேட் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை இவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அரசியல் கட்சிகளுக்கு அந்த பாண்டு சேல் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க அதை சேல் பண்ணதை பணமாக டிரான்சாக்ட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் திரும்பி எல்லாத்தையுமே வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது இம்மிடியேட்டாக சொல்லியிருக்காங்க. அது வாங்கினது மட்டும் முடியாமல் இப்போது இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஃபண்டுன்ற பேரில் இந்த பாண்டு வாங்குறதுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும், அதோடைய டீட்டெயிலையும் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது மூலமாக ஒரு நல்ல முடிவு தான், ஒரு நல்ல தீர்ப்பு தான் இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா தேர்தல் நெருங்குகிற சமயம், இந்த தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் இது ஒரு கிடுக்கி பிடியாக தான் மத்திய பிஜேபி அரசுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம்.